வேதிகா கேட்டாங்க, எது ஃபார்முலா 1 எது ஃபார்முலா 2 எடுக்குதுன்னே தெரியலையே, ரெகுலர் வேர்ப் கூட ஃபார்முலா 2 எடுக்குது அப்படின்னா ஒரு ட்ரிக்ஸ். உங்களுக்கு இப்போ ஒரு கட்டாயம் இருக்கு, ஐ மஸ்ட் லேர்ன் ஜெர்மன், இது ஈஸி. ஸோ அந்த கட்டாயம் இப்போ இல்லை, போன வருஷம் இருந்தது. அது என்கிட்ட எப்படி சொல்வீங்க? வெரி குட். ஐ ஹேட் டு லேர்ன் ஜெர்மன் தானே சொல்லி ஆகணும். ஏன்னா மஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் மொழியில பாஸ்ட் டென்ஸே இல்லை. ஜெர்மன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க? சார் இதுல ஏன் சால்ட் அண்ட் ஹேட்ட போடலாம்ல? வெறும் ஹேட் மட்டும் வந்தா தான் ஹார்ட்டா போடணும். இது ஹேட் டூன்னு வந்திருக்குல்ல, அப்போ ஜொல்ட்டை தான் போடணும். என்ன கேட்குறாங்கன்னா, ஹேட் வந்தாலே ஹார்ட்டை போடணும்ல, இங்கேயும் ஹேட் வந்திருக்கே, ஏன் ஹார்ட்டை போடலன்னா? ஃபைன். ஸோ இன்னைக்கு பாஸ்ட் டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மொத்தம் என்டையர் கான்செப்ட் ஒரு 10-15 மினிட்ஸ்ல நான் ப்ரீஃபாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஓரளவுக்கு எனக்கு ஜெர்மனில் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் ஓரளவுக்கு தெரியும். யாராவது இருக்கீங்களா? கடந்த காலம் பேச தெரியும், ஓரளவுக்கு எழுத தெரியும், அதுவும் இல்லையா? உங்களுக்கு இது வரைக்கும் ப்ரெசன்ட் டென்ஸ் நல்லா கான்ஃபிடென்ட்டாக பேச தெரியும், ரைட்? ஐ ஈட், ஈ ட்ரிங்க்ஸ், வி கோ, தே கம், இதெல்லாம் ஈஸியாக சொல்லிடுவீங்க. இஷியஸ், ஜி ட்ரிங்க்ட், வி அகேன், ஜி கோமன், ரைட்? ஸோ பாஸ்ட் டென்ஸ் வரும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்? நம்ம டே டு டே லைஃப்ல என்னென்ன பாஸ்ட் டென்ஸ் சொல்லுவோம்? நம்ம இங்கிலீஷ்ல ஒரு பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸ் சொல்ல போட்டோம்னா, இங்கிலீஷ் ஐ ஈட், ஐ ஈட், an apple தான். ஆப்பிள். எப்பவுமே ஆப்பிள் தான். வேற எக்ஸாம்பிள் சும்மா நாளைக்கே நீங்க ஜெர்மன் பேசணும், ஒரு பாஸ்ட் டென்ஸ் உங்க லைஃப்ல நடந்தது சொல்லணும், நான் ஆப்பிள் சாப்பிட்டேன்றது ஒரு பாஸ்ட் டென்ஸ். வேற I drove to the station. ஐ I drove to the station. I drove to the station, railway station, police station, resort station. வேற She was a dog. she was a doctor. இப்போ பேஷண்டா? இப்போ பேஷண்ட் ஆயிட்டாங்களா? I had an appointment. Okay, I had an appointment. I had an Appointment. Okay. Typically, we need these sentences, right? In day-to-day life, if you want to interact with anyone, you will have to say these past tense. I had an appointment. She was a doctor. She was a teacher. Now she is working, right? We need to tell this. One more example? We went to movie yesterday. We went When yesterday. Nice. So 3 rules you have to follow. In page number 20, it is given. The moment you want to form a past tense in German language, கடந்த காலத்தை பத்தி நீங்க பேசணும், கடந்த காலத்துல நடந்த ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட சொல்லணும்னாலே பேஜ் நம்பர் 20ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டேபிளை பார்க்கணும். பேஜ் நம்பர் 20ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டேபிள்ல என்ன போட்டிருக்கு? பாஸ்ட் டென்ஸ் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல இருக்கிற பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிற வேர்பு வாஸோ, ஹேடோ, இல்ல ஏதாவது ஒரு மொடால் வேர்போ இருந்தா ஃபர்ஸ்ட் ரோ பார்க்கணும். நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நான் சொல்லல, நீங்களே தான் சொன்னீங்க. இந்த 5 ஐட்டம்ல ஃபர்ஸ்ட் ரோ எதுக்கெல்லாம் அப்ளிகபிள்? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல மெயின் வேர்ப் என்னது? சாப்பிட்றது. ஆனா நமக்கு ஃபர்ஸ்ட் ரோல என்னென்ன மெயின் வேர்ப் இருக்கணும்? வாஸ், ஹேடு, மொடல். செகண்ட் ஒன்னுல ஓட்டுறது மெயின் வேர்ப்.
தேர்ட் ஒன்ல பாருங்க வாஸ். ஸோ தேர்ட் ஒன்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா. அப்புறம் இதுல மெயின் வேர்ப் என்னது ஆட். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஈஸியா இருக்கா. ஸோ இதில் என்னென்ன ரோ அப்ளிகபிள் பார்த்துக்கலாம். பேஜ் நம்பர் 20ல செகண்ட் ரோல என்ன போட்டிருக்கு நான் மூவிங் வேர்ப். ஸோ இது ரெண்டும் நம்ம 3 and 4 முடிச்சிட்டோம். இதுல எது வேர்ப் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல I சாப்பிட்றது தான் வேர்ப். மூவிங் வேர்பா நான் மூவிங் வேர்பா நான் மூவிங். உட்காந்து தானே சாப்பிடுவோம் ரைட். ஸோ நான் மூவிங்னா செகண்ட் ஆப்ஷன் சரிங்களா. ஒருவேளை சாப்பிட்றதுக்கு பதிலாக ஓடுறது தாவுறது பறக்கிறது மூவிங் ஐட்டம் வந்ததுன்னா தேர்ட் ரோ போடணும். தேர்ட் ரோல என்ன இருக்கு பேஜ் 20ல மூவிங் வேர்ப்ஸ். என்னென்ன மூவிங் வேர்ப்ஸ் இருக்கு ஜெர்மன்ல கோ கம் டிரைவ் ஃப்ளை ஸ்விம். ஓடுறது தாவுறது பறக்கிறது டிராவல் பண்றது எல்லாமே மூவிங் சரிங்களா. பிளேயிங் வந்து மூவிங்கா நான் ஏன்னா வீட்டில் உட்காந்து கூட விளையாடலாம். கேரம் போர்டு விளையாடலாம் செஸ் விளையாடலாம். ஸோ பிளேயிங் வந்து நான் மூவிங். மூவிங் ஐட்டம்ஸ் வந்து விரல் விட்டு எண்ணிடலாம் ஜெர்மன்ல. கம் கோ டிராவல் ஃப்ளைங் என்னென்னு தெரியலன்னா பேஜ் நம்பர் 20ல ரோ நம்பர் 3ல இருக்கிறது சும்மா நீங்க மெமரைஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ ரோ நம்பர் 3ல வர வேர்ப் என்னது நீங்க சொன்னீங்களா டிரைவ் அண்ட் கோ ரைட். கோ தானே வெண்டா மாறிடுச்சு பாஸ்ட் டென்ஸ். ஸோ இதுக்கு நம்ம ஆப்ஷன் 3 யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ நமக்கு என்னென்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிடுச்சா. நீங்க தான் சொன்னீங்க டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற பாஸ்ட் டென்ஸ். எல்லா பாஸ்ட் டென்ஸும் 3 ஆப்ஷனுக்குள்ள வந்துடுச்சா. சரி, இந்த 3 ஆப்ஷனை எப்படி நம்ம யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ நம்பர் 1ல வாஸ் ஆட் மாடல் வேர்ப் ஏதாவது வந்ததுன்னா உடனே என்ன பண்ணணும், அந்த வேர்பை மட்டும் கீழே இருக்கிற டேபிள் இருக்குல்ல டேபிள் 1 அதுல இருக்கிற கான்ஜுகேஷன் படி டைரக்டா பார்த்து காப்பி அடிச்சா போதும் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட தேர்ட் சென்டென்ஸ்ல ஷீ வாஸ் அ டாக்டர்னு இருக்கு. அது நம்ம ஜெர்மன்ல எழுதும் போது ஷீ வந்து சேம் தான். ஷீ என்னது இப்போ வாஸுக்கு என்ன போடுறதுன்னு தெரியல அப்படின்னா பேஜ் நம்பர் 20 போயிட்டு ஆமா டேபிள் 2 போயிட்டு டேபிள் 1 போயிட்டு வாஸ் வேற எத்தனாவதுல இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு வாரன். நமக்கு வந்து இங்க சப்ஜெக்ட் யாரு ஐ ஷி ஐ யூ ஷி ஷீட்ல சப்ஜெக்ட் வந்து ஷீ. வாஸ் வேற ஷீக்கு என்னாவது இந்த டேபிள பார்த்து அப்படியே காப்பி அடிச்சா போதும். உங்களோட பாஸ்ட் டென்ஸ்ல வாஸ் ஆட் வந்தா சோ வாஸ்க்கு என்ன வருது வார். ஜி வார் ஐன் ஆர்ட்ஸ். இப்போ வந்து இவங்க வந்து ஃபீமேல் டாக்டரா இருக்கிறதுனால கரெக்டா. இந்த இ எப்படி வந்ததுன்னு கவலைப்படாதீங்க, நான் சொல்லித்தரேன். பட் உங்களால கெஸ் பண்ண முடியுதா திடீர்னு இ வந்ததுன்னு. ஆமா, ஃபீமேலா இருந்தா இ போட்டுருந்தோம். வெரி குட். இப்போ வந்து நம்பர் 4th சென்டென்ஸ் நீங்க சொன்ன 4th சென்டென்ஸும் என்னது மெயின் வேர்ப் வந்து ஆட் வந்ததுனாலே நம்ம என்ன பண்ணணும், ஆஸ் பர் ரூல் நம்பர் 1 ஐக்கு இஷ் போட்டுக்கலாம். ஹேட் வந்தது மெயின் வேர்பா அப்படின்னா நம்ம போயிட்டு டேபிள் 1ல போயிட்டு ஹேட் எங்க இருக்குன்னு தேடி பார்க்கணும். ஹேட் வந்து ரெண்டாவது. ஹேட் வந்து சப்ஜெக்ட் இஷ்ஷோட வந்தா என்ன ஆகுது ஆகுது. இஷ் ஹாட்ட ஐ எல்லாருக்கும் ரோ நம்பர் 1 எப்படின்னு புரிஞ்சிருச்சா.
மொடல் வேர்ப் எதுவுமே சொல்லி கொடுக்கவே இல்லையே. என்னென்ன மொடல் வேர்ப் படிச்சோம் A1ல 8 ஐட்டம் மனப்பாடம் பண்ண சொன்னேன். burden, வில் சாரி burden, மியூசன், ஜோலன், யூலன், போலன், duden, Mugen, Motion, Emotion. வேற Wooden, வீடன்ல வடன். ஓகேங்களா? Word, இதுல பேஜ் நம்பர் 20 பாத்தீங்கன்னா மஸ்ட் ஷுட் கேனு, இதுக்கு மஸ்ட் ஷுட் கேனு பீயிங் அலவுட் டு, இதுக்கு மட்டும் பாஸ்ட் டென்ஸ் அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? மஸ்ட்னா என்னது இங்கிலீஷ்ல? ஜெர்மன்ல use, மஸ்ட்னா இங்கிலீஷ்ல என்ன அர்த்தம்? கண்டிப்பாக. ஈட்னா சாப்பிடுறது, சாப்பிடுறதோட பாஸ்ட் டென்ஸ் ஏட்டு. மஸ்ட்னா கண்டிப்பாக, மஸ்டோட பாஸ்ட் டென்ஸ் must தான். இங்கிலீஷ்ல Might, இப்போ Should உங்களுக்கு ஒரு have. கட்டாயம் இருக்கு. உங்களுக்கு இப்போ ஒரு கட்டாயம் இருக்கு. ஐ மஸ்ட் லேர்ன் ஜெர்மன். இது ஈஸி. இப்போ உங்களுக்கு கட்டாயம் இல்ல. போன வருஷம் உங்க பாஸ் உங்களை வந்து படிக்க சொன்னாரு. ஸோ அந்த கட்டாயம் இப்போ இல்ல, போன வருஷம் இருந்தது. அது என்கிட்ட எப்படி சொல்வீங்க? வெரி குட். ஐ ஹேட் டு லேர்ன் ஜெர்மன் தானே சொல்லி ஆகணும். லாஸ்ட் இயர் ஐ ஹேட் டு லேர்ன் ஜெர்மன். ஏன்னா மஸ்டுக்கு இங்கிலீஷ் மொழியில பாஸ்ட் டென்ஸே இல்ல. ஆனா நம்ம ஆளுங்க அதை விட்டு வைக்கல. அது எப்படி மஸ்டுக்கு பாஸ்ட் டென்ஸ் இல்லாம இருக்கும்னு சொல்லிட்டு ஜெர்மன்ஸ் என்ன பண்ணிருக்காங்க? மஸ்டுக்கு பாஸ்ட் டென்ஸ் முஸ்டன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. பிரசன்ட் டென்ஸ் வந்து மியூசன், music, பாஸ்ட் டென்ஸ் வந்து முஸ்டன். அதே மாதிரி ஷுட்னாலும் சேம் தான் தமிழ்ல. கண்டிப்பாக ஐ ஷுட் என்னது? study, I should go should to study. office, I should ஐ learn, ஷுட் ஸ்டடி. இப்போ வந்து இப்ப நீங்க படிக்கணும், 10ஆம் கிளாஸ்ல இருக்கீங்க அப்படின்னா ஐ ஷுட் ஸ்டடி. போன வருஷமே 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டேன். போன வருஷம் நான் படிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது அப்படின்னா ஐ ஹேட் டு ஸ்டடி. ஆனா இப்போ எனக்கு கவலை இல்லை, நான் தான் முடிச்சிட்டேனேடா 10ஆம் கிளாஸ். இல்ல இல்ல நமக்கெல்லாம் வயசாயிடுச்சு. நம்ம ஒரு காலத்துல காலேஜ்ல படிக்க வேண்டிய சூழ்நிலையில இருந்தோம். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? ஓ ஐ ஹேட் டு ஒர்க் ரியலி ஹார்ட், ஐ ஹேட் டு ஸ்டடி ஃபார் 18 ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் இப்போ எனக்கு ஜாலி, நான் தான் காலேஜ் பாஸ் ஆயிட்டேன், படிக்க தேவையில்ல. ஸோ ஷுட்டுக்கு பாஸ்ட் டென்ஸே இல்லை இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல. ஜெர்மன்காரன் இது ஏன் ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா, எல்லாருமே இது ரெண்டுத்துலயும் மிஸ்டேக் பண்ணுவாங்க. எங்க முஸ்டன் போடணும் ஜொல்டன் போடணும்னு தப்பு தப்பா போடுவாங்க. ஏன்னா இங்கிலீஷ்ல அது இல்லை. அதனால ஹேட் டு பார்த்த உடனே ஜொல்டன்னு மைண்டு போவே போகாது. ஹேட் டுனா என்னது? ஷுட்டோட பாஸ்ட் டென்ஸ். இது ரெண்டுமே மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். ஹேட் டு பார்த்தீங்க அப்படின்னா. கேன்னா என்னது தமிழ்ல? முடியும், முடியும். ஐ கேன் ரன் ஃபாஸ்ட் அப்படின்னா என்னால வேகமாக ஓட முடியும். ஆனா இப்போ மேபி எனக்கு கால் அடிபட்டுடுச்சு. போன வருஷம் நான் நல்லா வேகமா ஓட முடியும்னு சொல்றது எப்படி சொல்லுவோம் தமிழ்ல? போன வருஷம் வேகமாக ஓட முடிந்ததுன்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல ஐ குட் ரன்னு சொல்லுவோம். ஐ வாஸ் ஏபிள் டு ரன் தான் சொல்லி ஆகும். ரைட்? ஐ டோன்ட் நோ. I was able to do that. Now I cannot because my leg is injured, for example. So அதுக்குமே பாஸ்ட் டென்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, கொண்டன். ஓகேங்களா? Now I am allowed to drink alcohol. 18 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி I was not allowed to drink alcohol, right? So not allowedக்கு பாஸ்ட் டென்ஸ் துர்ஷ்டன். ஒண்ணுமே இல்ல, பாஸ்ட் டென்ஸ் ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சோம். உம்லவுட் ரிமூவ் பண்ணிட்டு டீ போட்டா பாஸ்ட் டென்ஸ், ரைட்? சின்னன்ல உம்லவுட் ரிமூவ் பண்ணிட்டு டீ போட்டா வாஸ் ஏபிள் டு. டியூர்ஃபன்ல உம்லவுட் ரிமூவ் பண்ணிட்டு டீ போட்டா வாஸ் அலவுட் டு. இந்த கியூன்டன் குட் வந்து நீங்க அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். இங்கிலீஷ்ல குட் எங்கெல்லாம் வருது? குட் யூ ப்ளீஸ் டூ தட், ஐ குட் டூ தட். request,
ஆமா, எங்கெல்லாம் இங்கிலீஷ்ல கொண்டு வருதோ டியூன்டன் போட்டுக்கோங்க. இது பாஸ்ட் டென்ஸ்னு வராது, சும்மா சேர்த்து படிக்கும் போது படிச்சுக்கோங்க. அதே மாதிரி பிகேம் வந்தாலுமே நீங்க என்ன போடணும்? Wooden. வுடன். ஓகே, ஸோ இதை பார்த்து சொல்லுங்க. ஓ ஓகே. ஸோ அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கூட நீங்க யோசிச்சுக்கலாம். ஐ ஹேட் டு The train. Yes, perfect. என்னங்க? I had to catch train. I had to travel. I had to stay with my parents. லைக் அது மாதிரி நீங்க பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு கட்டாயம் இருந்தா had to போட்டுக்கலாம். அப்படி வந்தா எப்படி வரும்? எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? had to வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? I had to be in the clinic. He had to be in. The clinic. Okay. இது எப்படி எழுதுறீங்க? கொஞ்சம் கஷ்டம்தான். இது ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்தா ஐ மஸ்ட் பி இன் கிளினிக்னு சொல்லிடலாம். பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிறதுனால ஐ ஹேட் டு பி. இப்போ ஷீக்கு வந்து ஜி போட்டுக்கலாம். ஹேட் டுன்னா என்னது? பேஜ் நம்பர் 20ல So, சொல்லிட்டா இல்லைன்னா மிஸ்ட். ஜி சொல்ட்ட. அந்த ஜொல்டன் வந்து ஈ ஷீட்டுக்கு என்ன ஆகுது? ஜொல்ட்ட, ரைட்? ஜி ஜொல்ட்ட. இங்க மெயின் வேர்ப் என்னது? be. மெயின் வேர்ப். ஐ ஹேட் டு ட்ரிங்க் ஆல்கஹால்னா மெயின் வேர்ப் வந்து ட்ரிங்க். ஐ ஹேட் டு ஈட் ஆப்பிள்னா மெயின் வேர்ப் வந்து ஈட். ஐ ஹேட் டு பி இன் தி கிளினிக்னா மெயின் வேர்ப் என்னது? பி. ஸோ மாடல் வேர்ப் வந்தாலே மெயின் வேர்ப் என்ன பண்ணும்? End. கிக் டு த எண்ட். ஸோ Sie sollte இன் praxis Praxis sein. வீணா என்னது ஜெர்மன்ல? sein. Sein. ஒரு புது வார்த்தை நினைக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சொல்லிட்டா ஜெர்மன்ல sein. seinனா இருக்கிறது. பீனா ஓகேவா? Sir, இதுல ஏன் salt and hat போடலாம்ல? வெறும் ஹேட் மட்டும் வந்தா தான் ஹார்ட்டா போடணும். இது ஹேட் டூன்னு வந்திருக்குல்ல, அப்ப ஜொல்ட்ட தான் போடணும். என்ன கேக்குறாங்கன்னா ஹேட் வந்தாலே ஹார்ட்டா போடணும்ல, இங்கேயும் ஹேட் வந்திருக்கே, ஏன் ஹார்ட்டா போடலன்னா ஹேட் டோன் வந்தா ஜொல்ட்ட போடணும். மீனிங் நம்ம புரிஞ்சுக்கணும். மஸ்ட். இங்க முஸ்ட கூட போடலாம், நம்ம இஷ்டம். Yes. ஜெர்மன்ஸ் வந்து ஜொல்ட்ட விட முஸ்ட தான் அதிகமா போட விரும்புவாங்க ஜென்ரலா பாத்தீங்கன்னா. இல்ல ஓகே, நம்ம நிறைய எக்ஸாம்பிள் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியாயிடும். ஓகே ஓகே. ஸோ இது எத்தனை ஆகுது? Salt and மாதிரி நம்ம மியூஸ்டனும் போடலாமா? ரெண்டும் ஒண்ணுதான். முஸ்டன்னாலும் ஜோல்டன்னாலும் ஒண்ணுதான். கடந்த கால கட்டாயம். முஸ்டன் ஜோல்டன்னா கடந்த கால கட்டாயம் எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ரோ நம்பர் 2 எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னது? ஐ ஏட் அன் ஆப்பிள். ஸோ நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க, ஜெர்மன்ல பாஸ்ட்ன்னு சொல்றீங்கன்னா 90% அவங்க என்ன சொல்லுவாங்க? பர்ஃபெக்ட் டென்ஸ்ல தான் பேசுவாங்க. இங்கிலீஷ்காரன் வந்து நான் ஆப்பிள் சாப்பிட்டேன் அப்படின்னா ஐ ஏட் அன் ஆப்பிள் சொல்லுவான். ஆனா ஜெர்மன்காரன் என்ன சொல்லுவான்? ஐ ஹாவ் ஈட்டன் அன் ஆப்பிள். ஹாவ் போட்டுதான் பேச விரும்புவோம். ஸோ ஐ ஹாவ்,
ஐ எயிட்டுக்கு என்னது ஜெர்மன்ல ஆமா Gegessen. நம்ம ஹேவ் ஈட்டன். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பேஜ் நம்பர் 20ல செகண்ட் ரோல பெர்ஃபெக்ட் டென்ஸ் வித் ஹேவ்னு போட்டிருக்கு. ஸோ நான் மூவிங்கா இருந்தா நம்ம ஹேவ் போடணும். இஷ்ஷோட ஹேவ் வந்தா என்ன ஆகும்? இஷ் ஹாப. Habe. ஜென்ரலா பாத்தீங்கன்னா நம்ம A1லயே படிச்சோம், வேர்புக்கும் ஆகாது. ஏதாவது ஒரு மாடல் வேர்போட ஒரு மெயின் வேர்ப் வந்தாலோ இல்ல வேற வேர்போட ஒரு மெயின் வேர்ப் வந்தாலோ என்ன ஆகும்? ஸோ ஒரு வேர்ப் வந்தாலே என்ன ஆகும்? நம்ம லாஸ்ட்டுக்கு கிளிக் பண்ணிடுவோம். ஸோ இங்க வந்து ஐ ஹாவ் ஈட்டன் ஆப்பிள் நம்ம போடணும். ஈட்டுக்கு நமக்கு எஸ்ன்னு தெரியும். ஈட்டன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பேஜ் நம்பர் 21ல ஈட்டன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். எத்தனை ஃபார்முலா இருக்கு பேஜ் நம்பர் 21ல? 2 ஃபார்முலா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து ஜிஇ பிளஸ் பேஸ் பிளஸ் டி. செகண்ட் ஃபார்முலா ஜிஇ பிளஸ் வேர்ப். இதுல வந்து எந்த ஃபார்முலா படிக்கிறது அப்படின்னா மோஸ்ட்லி ரெகுலர் வேர்ப் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எடுக்கும், இர்ரெகுலர் வேர்ப் எல்லாம் செகண்ட் ஃபார்முலா எடுக்கும். ஈட் வந்து ரெகுலர் வேர்பா இர்ரெகுலர் வேர்பா யாருக்கு ஞாபகம் இருக்கு? இர்ரெகுலர் ஞாபகம் இருக்குதா? திடீர்னு ஈ வந்து ஐயா மாறிடும். ஸோ அப்பனா எத்தனாவது ஃபார்முலா எடுக்கணும்? செகண்ட் ஃபார்முலா. செகண்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? ஆமா ஐன் ஆப்பிள். ஆமா ஐன் ஆப்பிள் எழுதிக்கலாம். ஐன் ஆப்பிள். ஆமா இப்போ எஸ்என் ஈட்டுக்கு வந்து ஜெர்மன்ல எஸ்என். ஓகே அப்போ ஜிஇ பிளஸ் ஜிஇ பிளஸ் வேர்ப் வந்து கேஎஸ்என் வரும். கரெக்டா? ஆஸ் பர் ஃபார்முலா. நீங்க என்ன பண்ணணும்? ஃபார்முலா 2 வந்து ஒரு வில்லங்கமான ஃபார்முலா. அதை நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு சொல்லும் போதே தெரியுது இர்ரெகுலர் வேர்ப்ல ஃபார்முலா 2 எடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் நாட் 100% கன்சிஸ்டன்ட். ஃபார்முலா 2 வந்து 100% கன்சிஸ்டன்ட் கிடையாது. எங்கேயாவது பிசுறு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். பட் ஃபார்முலா 1 என்ன நம்பி நீங்க பிளைண்டா அப்ளை பண்ணலாம். பேஜ் நம்பர் 21ல 2 ஃபார்முலா இருக்குல்ல. முதல் ஃபார்முலா 100% பிளைண்டா நீங்க அப்ளை பண்ணலாம் பேஜ் நம்பர் 21ல. ரெண்டாவது ஃபார்முலா ஒரு 80% மட்டும் நம்ம நம்பலாம். மீதி 20% நீங்க யூஸ் பண்ண சில டிங்கரிங் ஒர்க் பண்ணிக்கணும். ஸோ கே பிளஸ் எஸ்என் கேஏஎஸ்என்னு சொல்லும் போதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்போ என்ன டிங்கரிங் பண்ணணும்? எக்ஸ்ட்ராவா ஒரு ஜி போட்டுக்கணும். கெகேசன் புரியுதுங்களா? கெகேசன் எப்படி வருதுன்னு. இப்போ நான் இங்க ஜி போட்ட மாதிரி மீதி 20% வேர்ப்ஸ்க்கு நீங்களே டிங்கரிங் பண்ண லேர்ன் பண்ணிக்கணும். நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன். அது ஜெர்மன்ல எப்படி சொல்வோம்? இஷ் ஆப. இங்க வந்து ஐனன் வரும். பட் அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். சரியா? எஸ். ஓகே வெரி குட். வேற எதுக்கு நம்பர் 2 தேவைப்படுது? நம்ம சொன்ன எக்ஸாம்பிள்ல வேற எதுக்குமே நான் மூவிங் வேர்ப் வரல. கரெக்டா? ஸோ சென்டென்ஸ் நம்பர் 2 பாருங்க. ஐ ட்ரோவ் டு தி ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன் வச்சுக்கலாம். இதுல மெயின் வேர்ப் என்னது? வண்டி ஓட்டுறது. ஓட்டுறது மூவிங்கா நான் மூவிங்கா? மூவிங். ஓட்டுனா நம்ம நகர்ந்துருவோம்ல ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு. ஸோ மூவிங்னா நம்ம ரோ நம்பர் 3 பார்க்கணும். இதே ரோ நம்பர் 2 இருந்தா நம்ம ஹேவ் போட்டு பேசிடலாம். ஆனா ரோ நம்பர் 3ல என்ன போட சொல்றான்? இஸ் ஆம் ஆர் போட சொல்றான். ஃபார் எக்ஸாம்பிள் போன வாட்டி மாதிரியே ஐக்கு இஷ் போட்டுக்கிறோம். போன வாட்டி நான் மூவிங்கா இருந்ததுனால ஹாப போடுறோம். இந்த வாட்டி மூவிங்கா இருக்கிறதுனால நம்ம என்ன போட சொல்றோம்? இஸ் ஆம் ஆர் போட சொல்றான். கரெக்டா? அப்போ இஷ்க்கு என்ன வரும்? இஸ் ஆம் ஆர் ஐ பின். இஷ்க்கு இஸ் ஆம் ஆர் என்னவோ வரும்? இஷ் பின்னா வரும். இஷ் பின். 2 வந்து ஜூ. ரயில்வே ஸ்டேஷன்னா
பானோஃப். இப்போ வந்து டிரைவ்னா என்னது ஜெர்மன்ல? ஃபாரன். அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல ஐ ட்ரோவ் வந்து ஐ ஹவ் ட்ரிவன்னு சொல்லுவாங்க. இப்போ ட்ரிவன் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம கிட்ட ஏதாவது ஃபார்முலா இருக்கா? எத்தனாவது பேஜ்ல இருக்கு? பேஜ் நம்பர் 21ல ஃபார்முலா இருக்கு. எந்த ஃபார்முலா? 2 ஃபார்முலா இருக்கு. எந்த ஃபார்முலா அப்ளை பண்றதுன்னே தெரியலையே. ஏன் செகண்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணணும்? இர்ரெகுலர். ஃபாரன் வந்து இர்ரெகுலர் படிச்சோம். அப்போ செகண்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? வெரி குட். ஈஸியா இருக்கா பாஸ்ட் டென்ஸ்? I drove to the station. Ich bin zu dem Bahnhof gefahren. ஓகேங்களா? ஏன் இந்த வாட்டி டிங்கரிங் வேலை எதுவும் பண்ணல? ஏன்னா நம்ம லக்கி. இதே மாதிரி எப்பயுமே இருக்க மாட்டோம். ஃபார்முலா 2 வந்து கொஞ்சம் டிங்கரிங் நீங்க பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? நம்பர் 5 ட்ரை பண்ணுங்க. சென்டென்ஸ் நம்பர் 5. We went to movie yesterday. மூவினா வந்து சினிமா தியேட்டர்னு வச்சுக்கோங்க. சினிமா தியேட்டர் தானே நம்ம இங்கிலீஷ்ல we went to movie சொல்லுவோம். கினோ. ஓகே. We went. வீனா என்னது? We. ஓகே. வெரி குட். ஆமா. வென்ட்ன்றது ஆக்சுவலி ஜெர்மன்கார we have goneன்னு சொல்வான். ஆனா வென்ட்ன்றது மூவிங். மூவிங்னா தேர்ட் ரோல என்ன போட சொல்றான்? ஹேவுக்கு பதிலா இஸ் ஆம் ஆர். ஆமா. இஸ் ஆம் ஆர் வந்து வீக்கு என்னாவும் sind. Wir sind zu Kino gestern இப்போ கேஹன் வந்து கேஹன் கோவோட பார்ட்டிசிபிள் இங்கிலீஷ்ல கான், ரைட்? ஹேவ் கான். ஜெர்மன்ல பார்ட்டிசிபிள் கண்டுபிடிக்கணும்னா என்ன பேஜ் நம்பர் பார்க்கணும்? பேஜ் நம்பர் 21ல இருக்க ஃபார்முலா பார்க்கணும். ஃபார்முலா 1 பார்க்கணுமா 2 பார்க்கணுமா? ஏன் அப்படியா? கேஹன் இர்ரெகுலரா? கேபன் தான் இர்ரெகுலர். கேஹன் இர்ரெகுலரா? ரெகுலர். ஆனாலுமே செகண்ட் ஃபார்முலா தான் பார்க்கணும். செகண்ட் ஃபார்முலா பார்த்தா என்ன கிடைக்கும்? கெகாங்கன் கிடைக்காது. கேகேஹன் வரும். ஓகேங்களா? ஓரளவுக்கு ஜெர்மன் படிச்சிருந்தீங்கனாலே தெரியும் கேகேஹன் ஒரு வார்த்தையே இல்லை. இல்லை, கொஞ்சம் டிங்கரிங் பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இல்லை, நிறையவே. என்ன டிங்கரிங்? கெகாங்கன். கேஹனோட பார்ட்டிசிபிள் என்ன ஆகுது? கெகாங்கன். இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். கேஹன் வந்து என்ன ஆகுது? கெகாங்கன் ஆகுது. இதுக்கு யாராலையுமே ஃபார்முலாவே கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இங்கிலீஷ் சொல்லுங்க. Wir sind zu Kino ins gegangen. Ins oder gestern? Ins ist Mona. Wir sind ins Kino gestern gegangen. கரெக்ட். பட் இப்போதைக்கு ஜூ போட்டுக்கலாம். இப்போதைக்கு 2 வர இடத்துல எல்லா இடத்துலையுமே நீங்க ஜூ போட்டுக்கோங்க. பின்னாடி நான் சொல்லித்தரேன் எங்கெங்கெல்லாம் இன் வரணும், அன் வரணும், எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்ஸ் எங்க வரணும் இல்லை. இந்த இருக்கு கெஸ்டன் இந்த போட்டிருக்கேன். உங்க கேள்வி என்னது? ரிப்பீட் பண்ணுங்க. இந்த மாதிரி அட்ஜெக்டிவ் எல்லாம் வரும்போது நம்ம எங்க ஆட் பண்ணலாம்? நீங்க இங்கிலீஷ்ல எழுதும்போது லாஸ்டா எழுதுறோம் இல்லைங்களா? எஸ்டர்டே, தி டே பிஃபோர், லாஸ்ட் வீக், அந்த மாதிரி. இப்போ இதே எங்க வேணா எழுதலாங்க. இது ரெண்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜிந்து எத்தனாவது பொசிஷன்ல இருக்கணும்? செகண்ட் பொசிஷன். ஓகே, கூட எழுதலாமா சார்? இது லாஸ்ட். ஒரே நிமிஷம். இப்போ அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா கெஸ்டன் எங்க போடுறதுன்னா நம்ம இஷ்டம், எங்க வேணா போட்டுக்கலாம். Wir sind gestern ins Kino gegangen. Wir sind ins Kino gestern gegangen.
Gestern sind wir ins Kino gegangen. Gestern sind wir ins Kino. Ins Kino sind wir gestern gegangen. நம்ம எங்க இஷ்டம். பார்த்தாலும் செகண்ட் கொஸ்டினும் லாஸ்ட் மாத்து. ஆமா. அதுதான் அவங்களுக்கு லைஃப்ல அதான் முக்கியம். வேர்பு இடத்துல மட்டும் கையே வைக்கக்கூடாதுங்க. ஜெர்மனை நீங்க இஷ்டத்துக்கு எப்படி வேணா எழுதிக்கலாம். ஓகே. ரொம்ப B2 லெவல்ல போகும்போது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ஒரு கான்செப்ட் வரும். அதாவது டெக்கா மோலா அப்படின்னு. சும்மா நீங்க வேணா கூகுள் பண்ணி பாருங்க. டெக்கா மோலா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெம்போரல், கௌஷல், மொடால், லோகோமோ. அதாவது நிறைய அட்ஜெக்டிவ் வரும்போது ரொம்ப டீப் கிராமர்ல வந்து இந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணும். ஃபர்ஸ்ட் டைம் ரிலேட்டட் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணும், அப்புறம் காஸ் ரிலேட்டட் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணும், அப்புறம் குவாலிட்டி ரிலேட்டட், கடைசியா லொகேஷன் ரிலேட்டட். அந்த அளவுக்கு நம்ம இப்போ கவலைப்பட வேணாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் எந்த வார்த்தை வேணா எங்க வேணா போட்டுக்கலாம். வேர்பு செகண்ட் பொசிஷன் இருக்கணும். தெரியாம வேர்ப் செகண்ட் பொசிஷன் மாத்தி போட்டீங்கன்னா தப்பு, உங்களுக்கு மார்க் கிடையாது. பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், பேஜ் நம்பர் 21. For separable verbs, use ge after prefix. Example: uncommon, angekommen, einladen, eingeladen, fernsehen, ferngesehen, anmachen, angemacht. எஸ், புரியுதுங்களா? ஜென்ரலா நம்ம அந்த ஃபார்முலா படி கே வந்து ஃபர்ஸ்ட் வருது இல்ல, அதான் செப்பரபிள் வேர்ப்ல வரும்போது கேவை என்ன பண்ணணும்? ப்ரீஃபிக்ஸ்க்கும் வேர்புக்கும் நடுவுல இன்சர்ட் பண்ணணும். புரியல? புரியுது. இதுல இல்லாத செப்பரபிள் வேர்ப் ஏதாவது சொல்லுங்க. வேற என்ன செப்பரபிள் வேர்ப் படிச்சோம்? mitbringen, Aufgestanden. ஐயோ, aufstehen. aufstehen தெரியுமா? Get up. aufstehen என்ன தெரியுமா? வெறும் ஸ்டேஹன் என்னது? ஸ்டாண்ட். aufstehen Get. to wake up, stand up, or to wake up. அதோட பாஸ்ட் டென்ஸ் வந்து ஸ்டேஹனோட பாஸ்ட் டென்ஸ் என்னது? கெஸ்டாண்டன். சோ aufstehen பாஸ்ட் டென்ஸ் aufgestanden. சோ செப்பரபிள் வெர்ப் வந்ததுன்னா ப்ரீஃபிக்ஸ்க்கு அப்புறம் கே போடணும். வேற என்ன செப்பரபிள் வெர்ப்? umziehen. எல்லாமே கஷ்டமா சொல்றாங்களே. ஜீஹனோட பாஸ்ட் டென்ஸ் என்னது? கே. ரொம்ப கஷ்டம். gezogen, umgezogen. ஃபார்முலா 2னாலே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் அடுத்தது நீங்க சொல்றது கண்டிப்பா ஈஸியா இருக்கும். வேற என்ன செப்பரபிள் வெர்ப் படிச்சோம் A1ல? Ausgeben. இல்ல, einladen படிச்சோம், einkaufen படிச்சோம். einkaufen என்னது? to shop. kaufenோட பாஸ்ட் டென்ஸ் என்னது? gekauft. ஏன் gekauft யூஸ் பண்றோம்? ஃபார்முலா 1 ரெகுலர். சோ einkaufen பாஸ்ட் டென்ஸ் eingekauft. ஓகே, பாயிண்ட் நம்பர் 2 என்ன சொல்றாங்க? பாயிண்ட் நம்பர் 2, பேஜ் நம்பர் 21ல. Verbs starting with er, ver, be never take ge in past participle. Example: erleben, erlebt, vergessen, bekommen, etc. ஆமா, எர்லேபன்னா டு எக்ஸ்பீரியன்ஸ். அதோட பாஸ்ட் டென்ஸ் வந்து கே எர்லேப்ட் கிடையாது, வெறும் எர்லேப்ட். ஃபர்கசன் என்னது ஜெர்மன்ல? மறந்து போ. அதோட பாஸ்ட் டென்ஸ் மறந்து போயிடுச்சு. கே ஃபர்கேசன் இல்ல, வெறும் ஃபர்கேசன்.
அதாவது இந்த 3 ப்ரீஃபிக்ஸ்ல ஆரம்பிக்கிற எந்த வேர்புக்கும் நீங்க கே போட முடியாது. ஜிஆர் AR F பிஆர் பி. ஓகே, இந்த 3 வேற என்னது வேர்ப் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இந்த 3 எழுத்துல ஆரம்பிக்கிற வேர்ப். Ershos. Ergsos. எர்ட்கெஷோஸ். அது வந்து அது நவுன் ஆச்சே. நமக்கு வேர்ப் வேணும். வேர்ப்னா என்னது? ஒரு ஆக்ஷன், சாப்பிடுறது, தூங்குறது, நடக்கிறது. பெசூக்கன். பெசூக்கன் என்னது? visit. Visit. பெசூக்கன்னா விசிட். அப்ப விசிட்டட் Besuch. பெசூக்கன்னா டு விசிட். பெசூக்கனோட பாஸ்ட் டென்ஸ் என்னது? Besucht. கே கே பெசூக்ட் கிடையாது. Besucht. Besucht. பட் ஃபார்முலா படி என்ன வரணும்? கே பெசூக்ட் வரணும். ஆனா பில ஆரம்பிச்சா கே போடக்கூடாது. வெரி குட். வேற என்ன வேர்ப் படிச்சோம்? Ekata. வி பெக்காண்ட வேர்பா? வேர்ப் என்னது? வேர்ப் என்னது? ஒரு வேலை, சாப்பிடுறது, தூங்குறது. ஃபேமஸா இருக்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். சந்தோஷமா இருக்கேன், துக்கமா இருக்கிறேன், ஃபேமஸா இருக்கேன். Berberine. பெர்கௌஃபன்னா என்னது? என்னது? Sell. செல். செல் பண்றது. செல் பண்றதுன்னா பெர்கௌஃபன். சோல்டு பாஸ்ட் டென்ஸ் Verkaufen. கிடையாது. வெறும் பெர்கௌஃப். Verkauf. ஏன் இங்கே போடக்கூடாதுன்னா இதெல்லாம் அலர்ஜி. சரி. Verkauf. ஆமா, பெர்கௌஃப். பாயிண்ட் நம்பர் 3 என்னது? Mostly verbs which Hmm. has a in English past form takes first formula. Example: loved, galloped, played, gespilled, smoked, get out. ரொம்ப யூஸ்ஃபுல்லான பாயிண்ட். இப்போ வேதிகா கேட்டாங்க, எது ஃபார்முலா 1 எது ஃபார்முலா 2 எடுக்குதுன்னே தெரியலையே, ரெகுலர் வேர்பு கூட ஃபார்முலா 2 எடுக்குது அப்படின்னா ஒரு ட்ரிக்ஸ். இங்கிலீஷ்ல வந்து பாஸ்ட் டென்ஸ் இடில முடிஞ்சாலே ஜெர்மன்ல First. ஃபார்முலா 1. பிளேவோட பாஸ்ட் டென்ஸ் பிளேடு. லவ் வந்து லவ்டு. ஸ்மோக் வந்து ஸ்மோக்டு. இது எல்லாமே ஃபார்முலா 1. வாக்கு வாக்குடு, டாக்கு டாக்குடு. ஸ்பீக்கோட பாஸ்ட் டென்ஸ் வந்து ஸ்பீக்குடா. Spoke. அப்பனா ஸ்பிரஷனோட பாஸ்ட் டென்ஸ் Second. Dish. ஃபார்முலா 2. Correct. Guess. பேஜ் நம்பர் 22 எடுத்துக்கோங்க. She has eaten ice cream yesterday. அது எப்படி எழுதுறது? பேஜ் நம்பர் 22. Sie hat gestern Eis gegessen. அவ்வளவுதான். எல்லாரும் எழுதுங்க. Sie hat gestern Eis gegessen. Sie. She என்னது? Sie. Z. Hasனா haben. ஈஷிட்டுக்கு என்ன ஆகும்? haben. ஹாட் ஆய். ஈஷிட்டுக்கு வந்து haben என்ன ஆகும்? ஹாட் ஆய். Sie hat gestern Eis gegessen. EIS ஐஸ்கிரீம். எழுதணுமா? ஆன்சரு Sie hat Eis gestern gegessen. Sie hat gestern Eis gegessen. Gestern hat sie Eis gegessen. எல்லாம் ஒண்ணுதான். சரியா? டவுட்லாம் வேணாம். Eis hat sie gestern gegessen. எல்லாமே கரெக்ட் ஜெர்மன்ல. எவ்வளோ நிம்மதியா இருக்குல்ல இதை கேட்கும்போது. We have watched a movie. அது எப்படி எழுதுவீங்க ஜெர்மன்ல? Beer, Beer.
Haben. Have வந்து now. Hat. Haben. Haben. Mhm. Wir Ein. haben einen Film. Ein. Film gesehen. 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 ஏன் gesehen ரெண்டாவது ஃபார்முலா எடுத்திருக்கோம். sehen வந்து irregular verb. அதனால ஃபார்முலா 2. ஆ மூவின்னு இருக்குல்ல, ஐன். ஐனன் வந்து டெக்லென்ஷன் நம்ம பின்னாடி கத்துக்கலாம். நீங்க வெறும் ஐன் போட்டா கூட மூணாவது Ihr. Er hat ein neues Computer Hat gebraucht. ein neu ஐயோ மாறிடுச்சு. Er hat Ein eine neues neue neuen Computer Gekauft. gebraucht. gekauft. 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 எழுதுறோமா? தேர்ட் ஒன்னு எல்லாரும் எழுதிட்டீங்களா? ஆன்சர் எழுதுறோமா? Er hat einen neuen Computer Gekauft. gekauft. இந்த இஎன் எப்படி வந்ததுன்னு கவலைப்படாதீங்க. ஃபோர்த் ஒன் சொல்லுங்க. They have celebrated a party last weekend. Sie haben Sie Party. We had. eine Party. ஹார்ட் வருமா ஹாபன் வருமா? Haben. ஏன் ஹார்ட் வராது? Haben, they third person plural. Sie. லாஸ்ட் வீக்கெண்ட்னா என்னது? Letzte Wochenende. Letzte Wochenende. Very செலிப்ரேட்னா என்ன படிச்சோம்? Feiert, gefeiert. gefeiert. செலிப்ரேட்னா என்னது? Gefeiert. Gefeiert. ஃபார்முலா 1 2 One. One. செலிப்ரேட் வந்து ஃபார்முலா 1. நம்பர் 20 பாருங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்பர் 20. I have gone for work last Sunday. நம்பர் 20 ஆன்சர் சொல்லுங்க. Yes. Ich habe ich Laufen habe letzter Sonntag zu spazieren gegangen. ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாக்கிங் போறது, சைக்கிளிங் போறது, படத்துக்கு போறது, டான்ஸ் ஆட போறது, ஷாப்பிங் போறது, இதெல்லாம் என்னது? Moving. Moving. இதெல்லாம் என்னது? செப்பரபிள் verb. A1ல படிச்சோம்ல, வாக்கிங் போறதுன்னா என்னது? செப்பரபிள் verb. பச்சிரன் Gehen. ஷாப்பிங் போறதுன்னா einkaufen gehen. Hansen gehen. இதெல்லாம் நம்ம செப்பரபிள் verb தானே படிச்சோம் இல்லையா? மாடியூல் 3ல படிச்சோம். ஸோ வந்து இங்கிலீஷ்ல தான் கோயிங் ஃபார் அ வாக், கோயிங் ஃபார் ஷாப்பிங், கோயிங் ஃபார் டான்சிங், கோயிங் ஃபார் ஸ்விம்மிங்வாங்க. ஜெர்மன்காரன் வந்து இதை செப்பரபிள் வேர்பா யூஸ் பண்ணுவாங்க. செப்பரபிள் வேர்ப்னா என்ன பண்ணணும்? Prefix. ப்ரிஃபிக்ஸை கிளிக் பண்ணணும்.
பட் செப்பரபிள் வேர்பு பாஸ்ட் டென்ஸ்ல வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தோம் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்ல. Gay வந்து in between. ஆமா. ஸோ ஐ ஹவ் கான் ஃபார் அ வாக் லாஸ்ட் சண்டேக்கு இஷாப லெட்ஸ்ட் ஜோன்டா ஐன் கெலாடன் ஐன் கெகௌஃப்ட் அது மாதிரி ஸ்பட்சியரன் கெகார்டன். Garden. சரிங்களா? இது வந்து ஒரு செப்பரபிள் வேர்ப். ஐன் கெகௌஃப் ஐன் கெலாடன் அதுன்னு படிச்சோம். அது மாதிரி இதுல வந்து நீங்க ஃபார் அ வாக் டு அ வாக் அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணக்கூடாது. புரியுதா? இதுல இது கரெக்டா? இது கரெக்டா? இந்த ஆன்சர் கரெக்டா? கேஹன்றது மூவிங்கா நான் மூவிங்கா? Moving. மூவிங் இருந்தா செகண்ட் பொசிஷன்ல ஆபட் வருமா பின் வரும். அப்புறம் ஏன் கரெக்ட்ன்றீங்க கேட்டா? Moving. It's been. Ich Bin. Ich bin letzte Sonntag spazieren gegangen. Bin வருங்களா இல்ல bin Bin. வந்து present. பின் வந்தா அது நம்ம ஓகே பாஸ்ட் டென்ஸ் தானே கொடுத்துருக்காங்க இவங்க. பாஸ்ட் ஐ ஹவ் கான் ஃபார் அவர் கிளாஸ். ஸோ ஐ ஹவ் கான் ஃபார் அ வாக்ன்றது இங்கிலீஷ். ஜெர்மன்லயும் 90% ஐ ஹாவ் தான் வரும். ஆனா மூமெண்ட் வந்து ஐ ஹாவுக்கு பதிலா இஷ் Bin. பின். அதே மாதிரி தான் மற்ற எல்லாத்துக்கும் 21, 22, 23 எல்லாமே. Hmm. 41 கொஞ்சம் என்னங்க எதை கேட்டீங்களா சுரேஷ்? எதை கேட்டீங்க? Yes, sir. Ski foreign 28. They have gone skiing in the winter. ஆமா. ஸ்கீ கோயிங் ஃபார் ஸ்கீ வந்து ஸ்கீ ஃபாரன் போட்டுக்கோங்க. செப்பரபிள் ரூம். ஸ்கீயிங்னா அந்த பனிக்கட்டுல சறுக்கிறது இல்ல, அதான் ஸ்கீ. அப்போ வந்து 28 ஆன்சர் என்ன வரும்? Season. Season, very good. In winter. Very good. Ski fahren gegangen. Going for skiing together என்ன அர்த்தம்? Ski gefahren. Very good. Ski gefahren. Ski gefahren. சிலதெல்லாம் ஃப்ரேஸ் வந்து வேர்ட் பை வேர்ட் நம்மளால டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஸ்கீயிங் போகிறது, டான்சிங் போகிறது, ஸ்விம்மிங் போகிறது, ஷாப்பிங் போகிறது எல்லாம் வந்து செப்பரபிள் வேர்பாக யூஸ் ஆகும். தெரியாமல் நீங்கள் மாற்றி போட்டாலும் பரவாயில்ல. கேன் லேர்ன். மிஸ்டேக் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். 41 சொல்லுங்க பார்க்கலாம். 41 கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். 41 யாராவது கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். 41 இருக்கு. Ich habe nicht Zeit gestern. Ich habe nicht seit gestern. கரெக்டா? இது கரெக்டா? Ich habe keine Zeit. Gestern. Ich habe keine Zeit gestern. Ich habe ஏன் nicht seit வராது?
Part வருமா சார்? ஏன்னா past tense. I didn't have time. வெரி வெரி குட். ஐ ஹாவ் நோ டைம்னா ப்ரெசன்ட் டென்ஸ். எனக்கு இப்போ டைம் இல்லைன்னு அர்த்தம். ஐ ஹேட்னா என்ன பண்ணணும்? நிறைய ஹாப சொன்னீங்க. ஷார்ட் கைண்ட் ஆஃப் சைட் கொஸ்டின். யாராவது நோட்டீஸ் பண்ணீங்களா? டிட் காணாம போயிடுச்சு. டூ டிட் வந்து அது இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களா சார்? ப்ரெசன்ட் டென்ஸ்ல டூ டஸ் ரிமூவ் பண்றோம். பாஸ்ட் டென்ஸ்ல என்ன ரிமூவ் பண்றோம்? டிட். பாஸ்ட் டென்ஸ்ல ரிமூவ் டிட்னு எழுதிக்கோங்க. அது நமக்கு தெரியலனாலும் நீங்க அழகா ரிமூவ் பண்ணிட்டீங்க. ப்ரெசன்ட் டென்ஸ்ல டூ டஸ் ரிமூவ் பண்றோம்ல, அது மாதிரி பாஸ்ட் டென்ஸ்ல என்ன ரிமூவ் பண்றோம்? Did. வேற என்னென்ன கத்துக்கிட்டோம்? பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம என்ன கான்செப்ட் பார்த்தோம்? In particular, past tense typically means கடந்த காலம், right? Something which is over. We had simple past and we have perfect tense. Right? Germans only like to use perfect. They don't use simple past. இங்கிலீஷ்ல ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியுமா? தெரியாதா? தெரியுமா? இங்கிலீஷ்ல ரெண்டுத்துக்கும் எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? I ate an apple அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட். பர்ஃபெக்ட்ல I have eaten Have an apple. I have eaten an apple. இது பெர்ஃபெக்ட். இங்கிலீஷ் படிக்கும்போது நம்ம ரெண்டு படிக்கணும். ஈட்டுக்கு வந்து ஏட்டுன்னு வேற படிக்கணும், ஈட்டுன்னு வேற படிக்கணும். ஆனால் ஜெர்மன் படிக்கும்போது வெறும் ஈட்டுக்கு என்னது? ஈட்டனுக்கு அப்ப ஏட்டுக்கு Okay. ஏடு Gegessen. ஹாபகேகேஷன் தான் இது. ஈட்டன்ல ஃபிஷ் ஆப ஐன் ஆப்ஃபல் கிகேஸ். இந்த ஈட்டன் வந்து லாஸ்ட்டுக்கு போயிடும். ஸோ என்னோட கேள்வி என்னன்னா, ஒருவேளை நீங்க பேசணும்னு ஆசைப்படுறீங்க, ஐ ஏட்டன் ஆப்பிள்னு சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க, அப்பனா இந்த ஏட்டுக்கு என்னது ஜெர்மன்ல? யாருக்குமே தெரியாது. அப்படி இல்லவே இல்லையோ? இருக்கு, ஆனா யாருக்குமே தெரியாது. ஐ பிலீவ் ஜெர்மன்ஸுமே நிறைய பேர் தெரியாது. ஆசன் பிகாஸ் தே டோன்ட் யூஸ் இட். 99% அவங்க எதை யூஸ் பண்ணுவாங்க? Perfect. இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா இல்லைன்னு அர்த்தம் இல்லை. யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா நமக்கு குட் நியூஸ். நமக்கு ஏன் குட் நியூஸ்? அது படிக்க வேண்டாம். ஆமா, இங்கிலீஷ்காக 3 வார்த்தை படிக்கணும். ஈட்டு ஈட்டுன்னு. நம்ம ஜெர்மன் ரொம்ப ஈஸியா இருக்கிறதுனால நம்ம எத்தனை படிக்கணும்? 2. எஸ்என்னு கேகேஸ். இது நமக்கு குட் நியூஸ், ரைட்? ஜெர்மன் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப கம்மி குட் நியூஸ் தான் இருக்கு வாழ்க்கையில். அதில் ஒன்று இது. இதுக்கப்புறம் வர்றது எல்லாம் பேட் நியூஸ் தான். வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம படிச்சது? ஆவ போட்டு பேசணும். வேற ரீகலெக்ட் பண்ணணும். unful verbs. மூவிங் நான் மூவிங். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம இங்கிலீஷ்காரன் என்ன போடுவான்? ஹாவ் போடுவான். உட்காந்து சாப்பிட்ற வேலை ஹாவ் போடுவான். நடக்கிற வேலை மூவ் பண்ணுற வேலைக்கும் ஐ ஹாவ் வாக்டு, ஐ ஹாவ் ட்ராவல்ட் செய்வான். ஆனால் ஜெர்மன் அப்படி கிடையாது. மூவிக்கு வந்ததுன்னா ஹேர் பதில் அவங்க என்ன போடுவாங்க? Haben Sei sein ich du bist போடுவாங்க.